டைரி எழுதுறதுங்கிறது என்னென்னா ரொம்ப நல்ல விஷயம். எப்படின்னா நமது வாழ்க்கையை நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டே வரோம். தினசரி வாழ்க்கையை வந்து நாம் பதிவு செஞ்சுக்கிட்டே வரோம். தினசரி வாழ்க்கையை நாம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோம், கண்காணித்து கொண்டே இருக்கிறோம். அப்படிங்கிறதுக்கான ஒரு நடைமுறை தான் இந்த டைரி எழுதுறது. அப்படி டைரி எழுதும்போது என்னென்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கை வந்து ஒரு சரியான ஒரு வழிக்கு வந்துடும், ஒரு ஒழுங்குக்கு வந்துடும். இப்போ எப்படின்னா, நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க, அங்கே ஒரு கண்காணிப்பு கேமரா இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து ஒழுங்காக இருப்பீங்கள்ல. ஏன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது அங்கே பதிவு செய்யப்படுகிறது, கண்காணிக்கப்படுகிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒழுங்காக வேலை பார்ப்பீங்க. ஏதாவது தேவையில்லாத வேலைலாம் பார்க்க மாட்டீங்க. யாராவது மேலதிகாரி இல்லாதப்போ நீங்கள் வந்து தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்கிற எந்த செயலையும் செய்ய மாட்டீங்க. ஏன்னா எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது, கண்காணிக்கப்படுகிறது. அப்படிங்கிற அந்த பயம் இருக்கலாம், அந்த உணர்வுங்கிறது உங்களை ஒழுங்காக வேலை செய்ய வைக்கும். அது மாதிரி தான் டைரி எழுதுறதுங்கிறது நம்ம தினசரி செய்த முக்கியமான விஷயங்களை நம்ம பதிவு பண்ணுறோம், கண்காணிக்கிறோம். நாமளே நம்மளை கண்காணிக்கிறோம், திருப்பி பார்க்குறோம், திருப்பி பார்க்க முடியும். நம்ம வந்து கடந்த வாரம் என்ன பண்ணோம், கடந்த வாரம் அந்த தேதியில் நம்ம என்ன பண்ணோம், முதல் தேதி என்ன பண்ணோம், ரெண்டாவது தேதி என்ன பண்ணோம், இந்த கடந்த ஒரு 10 நாளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன என்ன மாற்றம், என்ன முன்னேற்றம் இதில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து பதிவு செய்கிறோம், திருப்பி பார்க்க முடியும். எத்தனை வருஷம் கழிச்சுனாலும் நம்ம திருப்பி பார்க்க முடியும். திருப்பி பார்க்கும்போது நீங்கள் பதிவு செய்யலை, இது மாதிரி டைரியில் எழுதவே இல்லை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோங்கிறது ஒரு பதிவே கிடையாது. அதனால் நம்ம வந்து திருப்பி பார்க்கவே முடியாது. அதனால் வந்து நம்ம எப்படி வேணாலும் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. அலட்சியமாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி டைரி எழுதும்போது நம்ம திருப்பி பார்க்கும்போது நமக்கு பெருமையாக இருக்கும். அந்த உணர்வே என்னென்னா நம்ம ஒழுங்காக இருப்போம், ஒழுங்காக இருக்கணும், ஒழுங்கான வேலைகளை செய்யணும், உபயோகமான வேலைகளை தினசரி செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து நம்ம வாழ்க்கையை ஒழுங்கமைச்சு கொண்டே வரும். சின்ன சின்ன அணுவாக சில முன்னேற்றங்கள் நடைபெறும். அந்த முன்னேற்றங்கிறது நீங்கள் டைரி எழுதுகிற அந்த வழக்கத்தினால ஏற்படும். அதனால் வந்து டைரி எழுதுகிறது ஒரு அற்புதமான விஷயம். அதனால் ஏற்படுற முன்னேற்றம் வந்து உங்களுக்கு உடனே தெரியலைனாலும் போக போக தெரியும், ரொம்ப நாள் கழித்து தெரியும். அந்த முன்னேற்றத்தை நீங்களே கவனிப்பீங்க. தினசரி எத்தனை மணிக்கு எழுந்திருந்தீங்க அதிலேருந்து ஆரம்பிக்கணும். டைரி எழுதுறது எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இன்று காலை நான் 5 மணிக்கு எழுந்தேன், இன்று காலை நான் 5:10க்கு எழுந்தேன், தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் அதைத்தான் எழுதணும், ஆரம்பம். நீங்கள் செய்கிற முதல் வேலை அதுதான். ஏன்னா அது மாதிரி ஒரு அதில் கூட அதை நீங்கள் டைரி பதிவு பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிற ஒரு வழக்கம் உங்கள்கிட்ட இருந்துன்னா இந்த மாதிரி நீங்கள் பதிவு பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, டைரி எழுத ஆரம்பித்த உடனே இன்று காலையில் நான் 6 மணிக்கு எழுந்தேன் அப்படின்னு எழுதுறீங்க. அப்புறம் இன்று காலையில் நான் 6:10க்கு எழுந்தேன். நீங்கள் பதிவு மட்டுமே பண்ணுங்கள். நீங்கள் வந்து காலைல 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதுவும் முடிவு பண்ணாதீங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்களோ அதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி தினசரி நல்ல செயல்களை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் எதையுமே செய்ய வேண்டாம். பதிவு பண்ணாலே போதும், நீங்கள் டைரி எழுதினாலே போதும். ஏன்னா நீங்கள் அதை பதிவு செய்கிறீங்க, கண்காணிக்கிறீங்க, திருப்பி பார்க்க முடியும் அதை. அப்படிங்கும்போது இந்த உணர்வெல்லாம் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல செயல்களை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நான் இன்று 6:10க்கு எழுந்தேன், இன்று 6:50க்கு எழுந்தேன், காலையில் தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டேன், இப்படி எழுதுறீங்க அப்படின்னா இதுவே ஒரு மாதமாக இப்படி எழுதிட்டே வரீங்கன்னா அதில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்று 5:30க்கு எழுந்தேன், இந்த 5 மணிக்கு நான் எழுந்தேன், தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டேன். இந்த முன்னேற்றம் நடந்திருக்கோங்க. நீங்கள் பதிவு செய்ய வேண்டியது தான் உங்களுடைய வேலை. நீங்கள் உங்கள் தினசரி வாழ்க்கையை நீங்கள் பதிவு செய்து கொண்டே வந்தீர்களே என்றால், பதிவு செய்து கொண்டே வந்தீர்களே ஆனால் அப்போது அந்த முன்னேற்றம் என்பது உங்களுக்கு தானாகவே நடக்கும். டைரி எழுதுறதுங்கிறது நீங்கள் தினசரி வாழ்க்கையை பதிவு செய்கிறீங்க, அலட்சியப்படுத்தாமல் அதை கண்காணிக்கிறீங்க, திருப்பி பார்க்குறீங்க. அந்த செயலை செஞ்சாலே போதும், மற்றதெல்லாம் தானாகவே நடக்கும். மற்றதெல்லாம் இப்போ ஒரு கண்காணிப்பு கேமராவை மாட்டிட்டாலே போதும், மற்றதெல்லாம் அந்த அலுவலகத்தில் அல்லது எந்த ஒரு இடத்துலையும் கண்காணிப்பு கேமரா நடத்தாலே எல்லாமே அங்கே ஒழுங்காக நடக்கும். ஒரு தெருவில் கூட நீங்கள் கண்காணிப்பு கேமரா நடத்துனீங்கன்னா அந்த இடத்துல வந்து எதுவும் தவறுகள் நடக்காது. அது இருக்குது, கண்காணிப்பு கேமரா இருக்குது அப்படிங்கிற அந்த நம்மளை யாரோ கண்காணிக்கிறாங்க, நம்ம பதிவு செய்யப்படுகிறது, நம்முடைய செயல்பாடுகள் பதிவு செய்யப்படுகிறது, அந்த உணர்வே நம்ம ஒழுங்காக இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். அதனால் நீங்கள் வந்து வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்யணும், முன்னேறணும்னு நீங்கள் எதையுமே செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் பதிவு செய்தாலே போதும். இன்றைக்கி என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க, டைரியில் எழுதுங்க. அதை நீங்கள் பதிவு செஞ்சாலே போதும், நீங்கள் சரியாயிடுவீங்க, சரியான ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க. இதுதான் இயல்பான மாற்றம்.
நீங்களாக ஒரு மாற்றத்தை நினச்சிக்கிட்டு ஒரு மாற்றத்தை நல்ல மாற்றம் இது அப்படி ஒரு மாற்றத்தை நீங்களாகவே விரும்பி அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் திணிப்பதற்கு பதிலாக ஒரு மாற்றம் தானாகவே நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சுமை இல்லாமல் இருக்கும். அந்த மாற்றம் சுமை இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து டைரி எழுதுங்க. இப்போ நம்ம டைரி எழுதுகிறோம். இப்போ கடந்த காலத்துலலாம் புத்தகம்லாம் இப்போ டைரியெல்லாம் கண்டுபிடிக்காத காலங்களில் என்ன நடந்ததுன்னா தினசரி வாழ்க்கையை நம்ம பேசி பதிவு பண்ணணும். இன்றைக்கி கூட நீங்கள் பேசி பதிவு பண்ணலாம். நீங்கள் டைரி எழுதலாம். டைரி எழுதுறது ஒரு வழக்கம். அப்புறம் வந்து பேசி பதிவு பண்ணுறது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத தினசரி நம்ம யார்கிட்டையாவது பார்க்கும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் அதை நம்ம பேசி பதிவு பண்ணணும். முக்கியமான செயல்களை அவரிடம் பேசி பதிவு பண்ணணும். இந்த மாதிரி பதிவு செய்கிற வழக்கம் யார்கிட்டையுமே நம்ம பேசலை, நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம யார்கிட்டையுமே பேசுகிறோம் அப்படின்னா அது ஒரு பதிவு செய்தல்னு அர்த்தம். நமது மூளையில் நாம் பதிவு செய்கிறோம், பிறரது மூளையிலும் நாம் பதிவு செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பதிவு செய்தல்ங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதுதான் நமது வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். டைரி எழுதுறதும் பதிவு செய்தல் தான். வரலாறுனா என்ன? அது பதிவு செய்யப்பட்டவை, கடந்த காலங்களில் நடந்தவற்றை பதிவு செய்யப்பட்டவை, அதுதான் வரலாறு. அப்படிங்கும்போது நம்ம தினசரி வாழ்க்கையில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதிவு செய்யணும், மற்றவங்ககிட்ட பேசணும். கடந்த காலங்களில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைவு கூறணும், திரும்பி பார்க்கணும். பேசுவதன் மூலம் திரும்பி பார்க்கணும். கடந்த காலில் என்ன பண்ணோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம், சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணோம், அதை ஒரு விஷயத்தை திரும்ப நம்ம நினைவு கூர்ந்து பதிவு செய்து கொண்டே வர வேண்டும். இப்படி பதிவு செய்கிற வழக்கம், அந்த வழக்கம் இருந்துச்சுனாலே நம்ம வாழ்க்கை சரியாயிடும். நம்ம கடந்த காலத்தை பற்றி நாம் பேசுகிறதுக்கு கூச்சப்படக்கூடாது. அதை பேசிக்கிட்டே வரணும். பேசிக்கிட்டே வந்தாலே நமக்குள்ள மாற்றம் என்பது, இயல்பாக ஒரு மாற்றம் என்பது கண்டிப்பாக நடக்கும். அதனால் டைரி எழுதுறது, பேசுகிறது, நமது வாழ்க்கையை வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது, இது வந்து நம்ம செய்த ஒரு செயலை பேசுவது. அப்புறம் வந்து நாம் பேசுவதற்காக ஒரு செயலை செய்வது. நாம் பேசுவதற்கு தகுதியான ஒரு செயல்களை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் வரும். நாம் செய்கிற செயலை நம்ம பேசுகிறோம். அப்புறம் நாம் வந்து ஒரு நல்ல செயல்கள் செஞ்சுருக்க மாட்டோம், அல்லது மோசமான செயல்கள், அல்லது வந்து ரொம்ப முக்கியத்துவம் இல்லாத செயல்களை நம்ம செஞ்சுருப்போம். அதை கூட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, அப்படி பேசிக்கிட்டே வர்றோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ நாம் இனிமேல் வந்து நல்லா பேசுவதற்கு தகுதியான செயல்களை நாம் செய்ய வேண்டும். ஏன்னா நாம் செஞ்ச எல்லாத்தையும் பேசுகிற வழக்கம் நமக்கு வந்துருச்சு. அதனால் இனிமேல் நம்ம பேசுவதற்கு தகுதியான செயல்களை நாம் செய்ய வேண்டும். பேசுவதற்கு ஏற்ற ஒரு நல்ல செயல்களை செய்ய வேண்டும். பேசுவதற்கு இனிமையாக இருக்கிற நல்ல செயல்களை செய்ய வேண்டும், இனிமையான செயல்களை செய்ய வேண்டும். பேசுவதற்கு சுவாரஸ்யமாக இருக்கிற சுவாரஸ்யமான செயல்களை செய்ய வேண்டும். பேசுவதற்கு த்ரில்லிங்காக இருக்கிற மாதிரி, இல்லை ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை, பேசுவது என்பது ஒரு அனுபவம், கேட்பவருக்கு இனிமையாக இருப்பதற்கு, கேட்பவருக்கு ஆர்வத்தை தூண்டுகிற மாதிரி நம்ம பேசணும். அப்படின்னா அப்படி பேசுகிற வழக்கம் நம்ம வந்துக்கிட்டே இருக்குது, தினசரி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அப்போ நாம் பேசுவதை கேட்பவருக்கு வந்து ஆர்வத்தை தூண்டுகிற மாதிரி நம்ம செயல்களை செய்தாகணும். அப்போது நம்ம தினசரி நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம முக்கியத்துவம் இல்லாத செயல்களை செய்யலாம், அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா கூட அதை கூட நம்ம பழகணும், தினசரி பேசணும். யார் பார்க்குறோமோ, எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்கிறோமோ நம்ம அதை பதிவு பண்ணிகிட்டே வரணும், பேசிக்கிட்டே வரணும். அப்போ அந்த வழக்கத்துக்கு நாம் அடிக்ட் ஆகிட்டோன்னா நாம் செய்கிற செயல்கள் எல்லாமே நாளடைவில் மாற்றத்தை அடையும், இயல்பாக ஒரு மாற்றம் நடக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பேசுகிறோம், எல்லாத்தையும் பிறரிடம் பதிவு செய்கிறோம். நாம் என்ன செஞ்சாலும் அதை பிறரிடம் பதிவு செய்கிறோம், நமது மூலையிலே நாம் பதிவு செய்கிறோம். ஆதலால் இனிமேல் நாம் ஒழுங்காக செய்யணும், ஒழுங்கான வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்துடும். அதாவது பேசுவதற்கு தகுதியான வேலைகளை செய்யணும், செயல்களை செய்யணும். பேசுவதற்கு இனிமையாக இருக்கிற சுவாரஸ்யமாக இருக்கிற செயல்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள அணுவாக மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த உணர்வு வந்து நமக்குள்ளே ஏற்படும். அது அணுவாக மாற்றத்தை ஏற்படுத்தும். அது நமக்கு தெரியாது. அந்த மாற்றம் நமக்கு ரொம்ப நாள் கழித்து தான் அது தெரிய வரும். அதனால் டைரி எழுதுறது ரொம்ப நல்ல விஷயம். அதே நீங்கள் ஒரு ஆடியோ டைரி மாதிரி கூட போட்டுக்கலாம். நீங்கள் வந்து எழுதுறது சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆடியோ டைரி போட்டுக்கலாம். நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி அதை பதிவு பண்ணலாம். இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி பதிவு பண்ணிட்டு ஈஸியாக போகலாம். அது இன்னும் உங்களுக்கு தினசரி வாழ்க்கையை பதிவு பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அப்புறம் தினசரி பேசுகிறது, மற்றவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணீங்க இன்றைக்கி, அப்புறம் கடந்த காலத்தில் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத ஏதோ ஒரு செயற்கையாக கூட ஆரம்பிங்க, அது இயற்கையாக மாறும். அது ஒரு நல்ல விஷயத்த கஷ்டப்பட்டு ஆரம்பிக்கிறோம், அது தானாகவே அது இயல்பானதாக அப்புறம் மாறிடும். அதனால் வந்து டைரி எழுதுறது, அப்புறம் பிறரிடம் பேசுவது, இது நமது வாழ்க்கையை முன்னேற்றும். பிறரிடம் நமது செயல்பாடுகள் பற்றி, அன்றைய செயல்பாடு, தினசரி செயல்பாடுகளை பற்றி பிறரிடம் பேசுவது,
கடந்த கால செயல்பாடுகளை பற்றி பிறரிடம் பேசுவது இது நமது வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது உண்மை.